இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 6.7 and 7.0. VMware vSphere 6.7க்கும் 7.0க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து 7.0ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இது எல்லாமே இன்டர்வியூவில் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூ கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 6.7 and 7.0, ஒன் ஆஃப் த மெயின் இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஸோ இப்போ நான் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6.7 support Windows vCenter. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6.7 support Windows based vCenter and VCSA vCenter. 7.0 only support VCSA vCenter. நான் லாஸ்ட் செஷன்ல கூட சொன்னேன். லாஸ்ட் செஷன்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, what is VCSA vCenter, what is Windows based vCenter சொல்லி லாஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருந்தேன். Again I'm repeating. So what is VCSA vCenter அப்படின்னா, so nowadays we are using VCSA vCenter. So this is a VCSA vCenter. okay, நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே VCSA vCenter தான். நம்ம ஒரு VCSA-வை deploy பண்றப்ப the VCSA automatically install the VCSA VM, automatically configure the VCSA VM. அந்த VM தான் இது. இந்த VM நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். whenever we deploy the VCSA, for example, say என்கிட்ட VCSA 8.0 இருக்குது, இல்லை 7.0, ரெண்டுல ஏதாவது ஒன்று. இது VCSA பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த பேக்கேஜ் இந்த ISO ஃபைலை மவுண்ட் பண்ணி இதை ரன் பண்ணுறப்ப நீங்கள் இந்த டெப்ளாய்மெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் த VCSA VM வில் பி ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால்டு. சரிங்களா. இதில் இருக்க சில கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் நாட் சப்போர்ட்டட்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து அக்செப்ட் கொடுத்து ஸோ இதில் எந்த ESX ஹோஸ்டில் இந்த VM நான் வந்து VCSA VM வைக்க போகிறேன்னு சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா அந்த vCenter VM-ஓட நேம் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா the vCenter VM will be created, which is called the VCSA VM. When we configure the VCSA appliance, அந்த appliance configure பண்ணுறப்ப இந்த VM வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே VCSA based VM. இந்த VM the vCenter, இந்த vCenter இப்போ ஆக்சஸ் பண்றோம்ல, அது இந்த VMல இருந்து VCSA VMல இருந்து ஆக்சஸ் பண்றேன். நோட் திஸ் பாயிண்ட் clearly. The vCenter can be accessed from the VCSA VM. இந்த VCSA VM டவுன் ஆச்சுன்னா நம்ம vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது, vCenter டவுன் ஆயிடும். பட் இது 7.0க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, there is called Windows based vCenter. ஸோ என்ன பண்ணுவோம்னா விண்டோஸ் சர்வரில் vCenter இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்டோஸ் சர்வர் IP வில் பி, ஸோ அந்த விண்டோஸ் சர்வருக்கு என்ன ஐபியோ அந்த IP தான் vCenter IP. உதாரணத்துக்கு இது ஒரு விண்டோஸ் சர்வர். இந்த விண்டோஸ் சர்வரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவேன். vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவேன். இந்த விண்டோஸ் சர்வருக்கு IP கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா
இதுதான் என்னோட vCenter IP. இந்த விண்டோஸ் சர்வர் ஐபி தான் என்னோட vCenter IP. அண்ட் ஆல்சோ இந்த விண்டோஸ் சர்வர் சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கும்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். that is called SQL database. இது ஒரு விண்டோஸ் சர்வர் தான். அப்ப ரெண்டு சர்வர் ரன் ஆகும், vCenter ரன் ஆகும், SQL database ரன் ஆகும், ரெண்டு கம்பைனா இருக்கும். அப்ப இந்த மெத்தட் வந்து 6.7ல இருந்துச்சு. that is called Windows based vCenter. Nowadays 7.0 not supported Windows based vCenter. 7.0 only supporting VCSA based vCenter. Note this point clearly. Okay. Next point, 6.7 support external PSC and embedded PSC. 7.0 only support embedded PSC. So last question they may explain what is embedded PSC, external PSC. Then again I am explaining. இப்ப நான் விண்டோஸ் பேஸ்டு vCenter யூஸ் பண்றப்ப the vCenter can be accessed from Windows server. இந்த Windows server இது the database access can be accessed by SQL. So it is called external PSC. Windows server ஒரு சர்வர்ல இருக்கும், database ஒரு சர்வர்ல இருக்கும். அப்ப it is called external PSC. Then what is embedded PSC அப்படின்னா vCenter can be accessed through the VCSA VM and the database also embedded with the vCenter VCSA VM. So இந்த VCSA VM ல தான் இந்த VCSA VM ல இருந்து தான் நம்ம வந்து vCenter access பண்ணுவோம். and also the VCSA VM தான் வந்துட்டு டேட்டாபேஸும் இந்த VCSA VM ல இருக்கும், which is called PostgreSQL database. இந்த இருக்குல்லையா இங்க போட்டு பாருங்க, vCenter server with an embedded platform service controller. So 7.0 only support embedded platform service controller. 6.7 வந்து external service controller support பண்ணும், embedded support பண்ணும். But 7.0 only support embedded platform service controller. முக்கியமான பாயிண்ட் இது. So அடுத்த பாயிண்ட், so 6.7 need a flash support web client. Note this point. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 6.7 vCenter need a flash support web client, flash based web client. But 7.0 HTML based vCenter, HTML5 based vSphere client. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6.7 vCenter it's a flash based web client. 7.0 it's a HTML5 based vSphere client. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு vCenter ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்றோம், URL இருந்து ஆக்சஸ் பண்றோம், ரைட்டா? நம்ம என்ன பண்றோம், அந்த vCenter IP வந்து URL என்டர் பண்றோம், தென் நமக்கு அந்த vCenter வந்து ஓபன் ஆகுது. ஓகேங்களா? இது 7.0. 6.7லையும் சேம் தான். பட் 6.7ல என்னன்னா சரி இதுல பாருங்க, 7. இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து 7.0. நம்ம யூஸ் பண்ற வந்து vCenter வந்து இந்த ஐபி பாருங்க 192.168.33 வந்து 7.0. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.0. ஓகேங்களா? நான் இந்த 7.0 ஆக்சஸ் பண்றப்ப எனக்கு என்ன வருமா, லான்ச் vSphere client, it is called HTML5. நல்லா பாருங்க, லான்ச் vSphere client HTML5. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே vSphere HTML5 vSphere client யூஸ் பண்றோம். பட் ப்ரீவியஸா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஃபிளாஷ் பேஸ்டு vCenter யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபிளாஷ் அப்படின்னா Adobe Flash Player இருக்கு இல்லையா, அந்த Adobe Flash Player வந்து அந்த பிளக்கின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த Adobe Flash Player பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களால இந்த ப்ரௌசர்ல இருந்து vCenter ஆக்சஸ் பண்ண முடியும். பட் என்னாச்சு அப்படின்னா Adobe கம்பெனியே Flash Player வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டான்.
ஸோ அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சு. எண்ட் ஆஃப் லைஃப்னா அதை வந்து முடிஞ்சிருச்சு. we have retired flash. supported for flash ended on 31st December 2020. ஸோ என்ன பண்ணிட்டான், அடோப் வந்துட்டு அந்த ஃபிளாஷ் பிளேயர் சப்போர்ட்டை நிப்பாட்டிட்டான். இந்த ஃபிளாஷ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பிளக்கினை நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் we can able to access the vCenter. இந்த மாதிரி vCenter access பண்ண முடியும். அதர்வைஸ் அது என்ன சொல்லும் அப்படின்னா இது என்ன ஃபிளாஷ் பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அதுவே சொல்லும். அந்த vCenter நீங்க ஆக்சஸ் பண்றப்ப ஃபிளாஷ் பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி சொல்லும். பட் அந்த பிரச்சனை 7.0ல கிடையாது. பிகாஸ் 7.0 இஸ் a vSphere HTML5 client. HTML5 vSphere client. அதான் சொன்னேன். 6.7 is a Flash based web client, but 7.0 is a HTML5 based vSphere client, which is called இப்போ இருக்கிற வெப் ப்ரௌசர்ல நம்ம இதை டைரக்டா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 6.7 VMware Flash end of life and supportability. Flash EOL web console access for vCenter operations. Again இது என்னன்னா, ஒரு vCenter ஓபன் ஆகிறதுக்கு இன்னொரு கம்பெனி டிபெண்ட் பண்ணிருக்கிற, இன்னொரு வெண்டர் டிபெண்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பெனி வேற யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. பட் இந்த சினாரியோலயே பாத்தீங்கன்னா அடோப் கம்பெனியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதை டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ சொந்தமா இமேஜ் எடுத்துக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 6.7 வந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். லான்ச் vSphere கிளைண்ட், லான்ச் vSphere வெப் கிளைண்ட், இந்த மாதிரி வரும். வெப் கிளைண்ட் நீங்க கொடுக்கணும். அல்லது நீங்க வந்து ஆக்சஸ் பண்றப்ப அது யூஐயும் ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கும், ரொம்ப அவுடேட்டட் யூஐயா இருக்கும். 6.7 7.0 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யூஐ வந்து கொஞ்சம் பெட்டர் யூஐயா இருக்கும். ஸோ இதுதான் 6.7க்கு பழைய யூஐ. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 6.7 வந்து இந்த மாதிரி தான் யூஐ இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஐ 6.7. கொஞ்சம் ரொம்ப அவுடேட்டடா இருக்கும். பட் 7.0 இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, 7.0 யூஐ நல்லா இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா 7.7 vSphere 6.7 அப்டேட் பை vSphere அப்டேட் மேனேஜர். இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணுங்க. ரெண்டு பாயிண்ட்டும் 6.7 vSphere ESXi update by vSphere update manager. 7.0 ESX update by vSphere lifecycle manager, which is called the vCenter. There is a feature. அந்த ஃபீச்சர்ல இருந்து நம்ம ESXi வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், ESXi வந்து பேட்ச் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த அதுக்கு பேரு வந்து 6.7ல வந்து அப்டேட் மேனேஜர்னு இருக்கும். vSphere அப்டேட் மேனேஜர்னு இருக்கும். அதாவது ஷார்ட்டா வந்து VUM சொல்லுவோம். vSphere அப்டேட் மேனேஜர் இருக்கும். இப்போ அது கிடையாது. Now we are using only vSphere lifecycle manager. இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இந்த யூஐ பாருங்க வித்தியாசமா இருக்கும். vSphere வெப் கிளைண்ட். ஓகே, 6.7ல vSphere வெப் கிளைண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அப்டேட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம பேஸ் லைன் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ESXi வந்து நீங்க பேட்ச் அப்டேட் பண்ணலாம் அல்லது ESXi அப்கிரேட் பண்ணலாம்.
இது கொஞ்சம் பழைய மெத்தட். 6.7ல 7.0ல the update manager is depreciated in 7.0 and they are introduction life cycle manager. There is option called life cycle manager. So the life cycle manager we can able to do the ESXi patching and ESXi update and ESXi firmware update. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6.7ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ESXi patching பண்ணலாம் and ESXi வந்து அப்கிரேட் பண்ணலாம். But 7.0ல we can do the ESXi patching, ESXi upgrade and ESXi firmware upgrade. ESXi ஓட ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர், இந்த பிசிக்கல் ஹார்ட்வேரோட firmware கூட இங்க இருந்து நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். And also there is an option called cluster wide image. Cluster wide image அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. அது என்னன்னா, இப்போ இந்த கிளஸ்டர் இருக்குது, இந்த கிளஸ்டர்ல எத்தனை ESXi இருக்கோ, இப்போ இந்த கிளஸ்டர் கீழே இப்போ நான் புதுசா ஒரு 10 ESXi கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 ESXiலையுமே வந்து ESXi 6.7 7.0 அப்டேட் பண்ணணும். அது 10 ESXi நான் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டேன். அப்ப சிங்கிள் ஷாட்ல ஐ கேன் ஏபிள் டு டு த ESXi அப்கிரேட் இன் சிங்கிள் ஷாட். இது பாருங்க, இப்ப இதுல போயிட்டு அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த அப்டேட்ல போயிட்டு கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்டேட் போயிட்டு இதுல பேஸ் லைன் அட்டாச் பண்ணீங்கன்னா அட்டாச் பேஸ் லைன் கொடுத்து இதை ரெமிடியேட் கொடுத்தோம்னா இட் வில் ஆஸ்க், நீங்க எந்த பேஸ் லைன் அட்டாச் பண்ணாலும் அது கேட்கும் அந்த கிளஸ்டர்ல இருக்கிற எந்த ஹோஸ்ட்டை வந்து பண்ண போறீங்க, ரெமிடியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ப்ரொடக்ஷன்ல வந்து அட் அ டைம்ல எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு கிளஸ்டர் கீழே 10 ESXi இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 2 ESXi வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போடுவோம், போட்டுட்டு தென் 2 ESXi அட் டைம் பண்ணிக்கலாம். பட் ஒரு கிளஸ்டருக்குள்ள 10 ESXi ஒரே டைம்ல நீங்க வந்து பேட்ச் அப்டேட் பண்ண முடியாது, ESXi அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ரிசோர்ஸ் அடி வாங்கும், VMs மைக்ரேட் பண்ண முடியாது. பட் புதுசா நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த கிளஸ்டர் கீழே ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். நோ திஸ் பாயிண்ட், ப்ரொடக்ஷன்ல ரன் ஆல்ரெடி இருக்கிற கிளஸ்டர்ல 10 ESXi இருக்குது, இல்ல அந்த கிளஸ்டர்ல 8 ESXi இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல நீங்க வந்து பேட்ச் அப்டேட் பண்ணலாம். தட் இஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ரெமிடியேட் கொடுத்தீங்கன்னா ரெமிடியேட் ஆயிரும். பட் ப்ளீஸ் டு நாட் டூ தட். ஏன் அப்படின்னா கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் அடி வாங்கும், VMs மைக்ரேட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து மல்டிபிள் ESXi பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் எனக்கு வந்து 3 ESXi வந்து மெயின்டெனன்ஸ் மோட்ல இருக்கு அப்படின்னா அந்த 3 ESXi மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம், ரெமிடியேட் பண்ணிக்கலாம், அல்லது ESXi அப்டேட் பண்ணலாம், ESXi பேட்சிங் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் 6.7ல வந்து அப்படி பண்ண முடியாது. 6.7ல ஒரு கிளஸ்டர்னு எடுத்தா அந்த கிளஸ்டருக்கு கீழே ஒவ்வொரு ESXiயா தான் நீங்க வந்து பேட்ச் அப்டேட் பண்ணணும் அல்லது ESXi அப்டேட் பண்ணணும். 7.0ல லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல இந்த ஆப்ஷன் கிளஸ்டர் வைடு ISO இமேஜ் வந்து நீங்க மவுண்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் டிப்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இமேஜ் டிப்போல என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் டிப்போ ஆப்ஷன்ல வந்து ஆல்ரெடி இமேஜ் அவைலபிளா இருக்கும், இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் ஆயிருக்கும், அந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெண்டர் எந்தெந்த ஹார்ட்வேர்லாம் இருக்கோ அந்த ஹார்ட்வேருக்கு தனித்தனி ஆடன்ஸ் இருக்கும். இதுல வெண்டர் ஆடன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து அந்த ஹார்ட்வேருக்கு தனித்தனி ஆடன்ஸ் இருக்கும். அந்த ஹார்ட்வேருக்கு தனியா நம்ம ஃபிம்மர் அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்டேட் மேனேஜர்ல நம்ம பண்ண முடியாது. இது ஒரு மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. DRS improved DRS இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ DRS அப்படின்னா
distributed resource scheduler. So DRS என்ன பண்ணும்? ஸோ டிஆர்எஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ESXல வந்து லோடு அதிகமாகுதோ, இப்போ கிளஸ்டர் கீழே ஒரு 5 ESXi இருக்கு அப்படின்னா அந்த 5 ESXiலையும் எப்பெல்லாம் லோடு அதிகமாக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஆர்எஸ் என்ன பண்ணும், அந்த கிளஸ்டர்ல இருக்கிற விஎம் மைக்ரேட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகும். டிஆர்எஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ கிளஸ்டர் லெவலில் அதை எனேபிள் பண்ணுவாங்க. டிஆர்எஸ் இந்த இடத்துல கான்ஃபிகர் போனீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால் டிஆர்எஸ் ஆட்டோமேஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அதில் எடிட் கொடுத்தீங்கன்னா டிஆர்எஸ் எனேபிள் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிஆர்எஸ் எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேஷன் ஃபுல் ஆட்டோமேஷன் இருந்துச்சுன்னா அதுவே விஎம் வந்து மைக்ரேட் பண்ணிக்கும். The DRS will migrate the VM automatically from one host to another host. vMotion பண்ணும், DRS பண்ணும், நீங்க மேனுவலா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோஸ்ட் இருக்குது, இந்த ஹோஸ்ட் வந்து ரிசோர்ஸ் ஃபுல்லா ஆக போகுது, இது 90% ஆக போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மைக்ரேட் பண்ணும். தட் இஸ் கால்டு டிஆர்எஸ். இந்த டிஆர்எஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து 6.7ல 7.0 நிறைய பண்ணியிருக்காங்க. அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா 6.7ல டிஆர்எஸ் என்ன பண்ணும்னா the DRS only work based on the ESXi host level. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ESXi இருக்குயா, ஓகே இந்த ESXi வந்துட்டு லோடு அதிகமாயிடுச்சா, ஃபைன், அது அப்படியே வந்து நீ இங்கே மைக்ரேட் பண்ணு அப்படிங்கிற வேலையை மட்டும் தான் 6.7 பண்ணும். ஆனால் 7.0ல அப்படி பண்ணாது. 7.0ல ஒரு விஎம் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னா அந்த விஎம் எந்த ESXக்கு போனா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்கோர் கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்ட் டிஆர்எஸ் ஸ்கோர். ஸோ அதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சம்மரியில பார்க்கலாம். ஸோ கிளஸ்டர்ல போயிட்டு சம்மரி போனீங்கன்னா பிஸ்பியர் டிஆர்எஸ் இருக்கும். இதை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் டிஆர்எஸ் ஸ்கோர். இந்த டிஆர்எஸ் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் விஎம் வந்து மைக்ரேட் ஆகும். சரிங்களா? என்னன்னா இந்த டிஆர்எஸ் ஸ்கோர் எப்படி கொடுக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டிஆர்எஸ் ஸ்கோர் வந்து 8 to 100% இருந்துச்சுன்னா தான் மைக்ரேட் ஆகும். இது நம்ம ப்ரொடக்ஷன் லேப் அப்படின்னால நம்ம கம்மியான பெர்சன்டேஜ்ல மைக்ரேட் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன்ல வந்து 100 டிஆர்எஸ் ஸ்கோர் 100% இருந்தால் தான் மைக்ரேட் ஆகும். டிஆர்எஸ் ஸ்கோர் என்ன சொல்லிடுறேன், இப்போ ஒரு ESXi ஹோஸ்ட்ல இருந்து அந்த விஎம் மைக்ரேட் ஆகுறப்ப இன்னொரு ESXi ஹோஸ்ட்டுக்கு போகல, அப்படி போகிறப்ப அந்த விஎமோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஹோஸ்ட் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த டிஆர்எஸ் செக் பண்ணும். செக் பண்ணி இட் வில் ப்ரொவைட் ஒன் ஆஃப் த டிஆர்எஸ் ஸ்கோரா கொடுக்கும். அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் விஎம் வந்து மைக்ரேட் ஆகும். இது பழைய 6.7 டிஆர்எஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ESXi மட்டும் செக் பண்ணும். இந்த ESXi லோட் அதிகமா இருக்கா, தென் வேற ESXi கொண்டு போக மட்டும் அந்த டிஆர்எஸ் சொல்லும். ஸோ இது வந்து பழைய டிஆர்எஸ் ஓட மெத்தட். பழைய டிஆர்எஸ் ஓட கிராஃப் இப்படி தான் இருக்கும். நியூ 7.0ல டிஆர்எஸ் ஓட கிராஃப் வந்து இப்படி இருக்கும், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன் 6.7 the VM migrating based on the ESXi host utilization. Note this point. In 6.7, the VM migrating based on the ESXi resource utilization. But in 7.0, the VM migrating based on the VM performance. ஸோ அந்த விஎம் எந்த ஹோஸ்ட்டுக்கு போனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஹோஸ்ட்டுக்கு அது கொண்டு போயிடும். அண்ட் ஆல்சோ த டிஆர்எஸ் பேஸ்ட் ஆன் த டிஆர்எஸ் ஸ்கோர், த விஎம் மைக்ரேஷன் பேஸ்ட் ஆன் த டிஆர்எஸ் ஸ்கோர். அந்த விஎம் வந்து இந்த டிஆர்எஸ் ஸ்கோர் மூலமா தான் மைக்ரேட் ஆகும். இந்த டிஆர்எஸ் ஸ்கோர் வந்து அது 100% கொடுத்துச்சுன்னா உடனே மைக்ரேட் ஆகும். ஸோ பெட்டரான டிஆர்எஸ் ஸ்கோர் இருந்தால் தான் அந்த விஎம் வந்து மைக்ரேஷன் ஆகும். 7.0 6.7 அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஹோஸ்ட் செக் பண்ணும், அந்த ஹோஸ்ட்ல இருந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகும், அவ்வளவுதான். பட் 7.0ல அந்த விஎம் எந்த ஹோஸ்ட்டுக்கு போனா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்குன்னு அந்த டிஆர்எஸ் ஸ்கோர் வரும், அதை பேஸ் பண்ணி மைக்ரேட் ஆகும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட்,
in 6.7ல DRS பாத்தீங்கன்னா 5 minutes ஒருக்கா வந்து செக் பண்ணும். இப்ப இந்த கிளஸ்டர்ல இந்த ESXல வந்து லோட் அதிகமாயிடுச்சு, VM மைக்ரேட் பண்ணிரும். தென் அதுக்கு அடுத்து another 5 minutes கழிச்சு தான் அந்த லோட செக் பண்ணும், DRS செக் பண்ணும், லோட் இருக்கா, கரெக்டா இருக்கா, நம்ம மைக்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் வேற 7.0ல ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா DRS செக் பண்ணும். நோட் திஸ் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். DRSல வந்து மெயினா இந்த ரெண்டு ஃபீச்சர் வந்து 7.0ல ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம DRS ஸ்கோர் மூலமா அது மைக்ரேட் பண்ணும். செகண்ட் ஃபீச்சர் ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த DRS வந்து அந்த கிளஸ்டரோட ரிசோர்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் டக்குன்னு ஏதோ ஒரு ஹோஸ்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா தென் இமிடியேட்லி இட் வில் டேக் ஆக்ஷன். பட் இந்த 6.7ல 5 minutes ஒருக்கா தான் அந்த கிளஸ்டர் ரிசோர்ஸ் வந்து DRS செக் பண்ணும். இது முக்கியமான பாயிண்ட். நோட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6.7 வந்து Kubernetes நேட்டிவ் Kubernetes சப்போர்ட் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட், Kubernetes சப்போர்ட் கிடையாது. 7.0ல Kubernetes சப்போர்ட் உண்டு. Kubernetes அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நியூ டெக்னாலஜி. அந்த Kubernetes சப்போர்ட் வந்து 7.0ல உண்டு, 6.7ல கிடையாது. அதுக்கடுத்து அப்புறம் ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா கண்டென்ட் லைப்ரரி. நோட் திஸ் பாயிண்ட், கண்டென்ட் லைப்ரரி. கண்டென்ட் லைப்ரரியில இப்ப நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறோம், ஒரு விர்ச்சுவல் மிஷினை நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறோம். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம டெம்ப்ளேட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, எடுத்துடலாம். எடுத்து இப்போ நான் டெம்ப்ளேட் இந்த ஒரு விண்டோஸோட டெம்ப்ளேட் எடுக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட் எதுக்காக எடுப்போம்? ஸோ டெம்ப்ளேட் விச் இஸ் யூஸ்ட் டு டெப்ளாய் த VMs. இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சிட்டேன்னா அந்த டெம்ப்ளேட்ல இருந்து ஐ கேன் ஏபிள் டு டெப்ளாய் n நம்பர் ஆஃப் VMs. சரியா? அப்ப நான் இப்போ வந்து 2024 டிசம்பர் இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டே வச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அது அவுடேட்டட் டெம்ப்ளேட் ஆயிரும். அது அப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி 6 months அப்டேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா VM டூல் அப்டேட் பண்ணுவோம், விண்டோஸ் பேட்சிங் அப்டேட் பண்ணுவோம், ஏதோ அப்ளிகேஷன் அப்டேட் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் பண்றப்ப VM டெப்ளாய் பண்றப்ப அது அப்டேட்டடான VM இருக்கும். இல்லை அல்லது அந்த ஒவ்வொரு VMக்கும் நீங்க வந்து தனித்தனியா விண்டோஸ் பேட்சிங் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், VM டூல் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய வேலை. அப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி எடிட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை மறுபடியும் ஒரு VM கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணிட்டு தென் we will edit. இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन, how to edit template. டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணணும்னு கேட்பாங்க. டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்றது அப்படி சொல்லி கேட்பாங்க. The answer is convert template into the VM, then edit like Windows update, VM tool update, then convert VM to the template. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். இது 6.7லையும் பண்ணலாம், 7.0லையும் பண்ணலாம். பட் 7.0ல there is an option called content library. Where is the content library? இந்த content library ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. there is an option called நான் content library வந்து கிரியேட் பண்ணணும், இதை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது நம்ம கண்டென்ட் லைப்ரரியில் வந்து இது சென்ட்ரலைஸ்டு கண்டென்ட் லைப்ரரி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ISO டெம்ப்ளேட் எல்லாமே இங்கே போட்டு வச்சுக்கலாம், இங்கேருந்து எங்கேனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7.0ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, 6.7ல கிடையாது. இந்த கண்டென்ட் லைப்ரரியில் நீங்க ஒரு VM வந்து டெம்ப்ளேட் எடிட் பண்ணணும் அப்படின்னா there is an option called check in check out ஆப்ஷன். அந்த செக் இன் செக் அவுட் ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க டைரக்டா VM எடிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் VM வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, டெம்ப்ளேட் டு VM டு டெம்ப்ளேட் வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து செக் இன் செக் அவுட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாம். The 7.0 content library provide
check-in and check-out option for editing the VM template. But in 6.7, there's only one option. We need to convert the template into the VM. Template VM convert பண்ணி update பண்ணனும். Then அதுக்கு அடுத்து VM template convert பண்ணனும். Okay. But இதெல்லாம் வந்து கனல் லைப்ரரி மூலமா பண்ணிக்கலாம். Fine. Then next, இப்போ நம்ம பார்க்க போறது சேம் ஃபீச்சர்ஸ் தான், பட் நம்பர்ஸ் பார்க்க போறோம். லைக் என்னென்ன ஃபீச்சர்லாம் வந்து நம்பர்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபீச்சர்ஸ், இப்போ பார்க்க போறது ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா எவ்வளோ விஎம்ஸ் நம்ம பண்ணலாம், எவ்வளோ ஹோஸ்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 6.7 7.0 நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஹோஸ்ட் பெர் கிளஸ்டர், ஒரு கிளஸ்டர்ல 6.7ல மேக்ஸிமம் 64 நோடு கனெக்ட் பண்ணலாம். நோடு, தட்ஸ் கால்ட் நோட் ஆர் ஹோஸ்ட். நோடுன்னு சொல்லலாம் அல்லது ஹோஸ்ட்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 64 நோட்ஸ் கேன் பாசிபிள் இன் 6.7 with the cluster. Okay, the cluster இருக்கு. இந்த கிளஸ்டர் கீழ I can able to add 64 ESXi in 6.7, but 7.0 I can able to add 94. So 96. Note this point. 6.7 64 நோடு தான் நீங்க வந்து ஆட் பண்ண முடியும் ஒரு கிளஸ்டர் கீழ. பட் 7.0 we can able to add 96 host. அதே மாதிரி per VMs per cluster, ஒரு கிளஸ்டர்ல மேக்ஸிமம் 8000 VM ரன் பண்ணலாம். அதாவது இந்த கிளஸ்டர் இருக்கு அப்படின்னா இந்த கிளஸ்டர் கீழே 8000 VMs ரன் பண்ணிக்கலாம். சேம் அதுலயும் அதேதான் 8000 VMs. ஹோஸ்ட் பெர் வி சென்டர், ஒரு வி சென்டருக்கு எத்தனை ஹோஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கிளஸ்டர் வைஸ் பார்த்தோம். மொத்தமா ஒரு வி சென்டர்லயே, இது ஒரு வி சென்டர்ல, இந்த வி சென்டர்ல மொத்தமா எத்தனை ஹோஸ்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னா 7.0ல 2500 ஹோஸ்ட் ஆட் பண்ணலாம். 7.0ல இதே இது 6.7ல we can able to add 2000 VMs. Note this point. 6.7ல we can per ஒரு V center இருக்கு. Okay, note this point. Per V center we can able to add 2000 host in 6.7. In 7.0 we can able to add 2500 ESXi host. Power on VMs per V center, ஒரு V centerக்கு மேக்ஸிமம் 6.7ல 25,000 VMs வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். இதே 7.0ல ஒரு V சென்டருக்கு மேக்ஸிமம் 80,000 VMs வந்து நீங்க வந்து 30,000 VMs வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் VM per V சென்டர், ஒரு V சென்டருக்கு 6.7 20,000 VM, 7.0க்கு 30,000 VMs. CPUs per host, ஒரு ஹோஸ்டுக்கு பிசிக்கலா நீங்க 768 CPU அலோகேட் பண்ணிக்கலாம். இதுல 768 CPU. RAM per host, ஒரு ESXக்கு பிசிக்கலா 6.7ல 16 TB RAM வந்து அலோகேட் பண்ணலாம். 16 TB RAM. வேற 7.0ல 24 TB RAM வந்து அலோகேட் பண்ணலாம். 24 TB டெராபைட் RAM வந்து பிசிக்கல் சர்வருக்கு அலோகேட் பண்ணலாம். VMs per host, ஒரு ஹோஸ்டுக்கு 1024 VM போட்டுக்கலாம். இதுல 1024 VM தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது ஒரு ESXல மேக்ஸிமம் 1000 VM கிரியேட் பண்ணலாம். பட் the VM creation based on the resource capacity. ஓகே, இதெல்லாமே மேக்ஸிமம் தான். பட் இவ்வளவு ப்ரொடக்ஷன் லெவல்லாம் பண்ண மாட்டோம். எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல 2500 ஹோஸ்ட்லாம் நம்ம வச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு V சென்டர்ல மேக்ஸிமம் 500 ஹோஸ்ட் இருக்கும். நான் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு 500 ஹோஸ்ட் அதிகம். அது மேல தான் இன்னொரு ரீசன் இருக்கும். அல்லது 500 ஹோஸ்ட் இல்ல 1000 ஹோஸ்ட், 2500 ஹோஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். ஓகே, சோ RAM 16 TB வரைக்கும் பிசிக்கலா நம்ம RAM போட்டுக்கலாம். 6.7ல 7.0 24 TB வரைக்கும் போட்டுக்கலாம். vCPU per VM, ஒரு VMக்கு மேக்ஸிமம் எவ்வளவு CPU அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா 256 CPU நம்ம இங்க அலோகேட் பண்ணலாம். இப்ப VM, இந்த VM இருக்குது. இந்த VMக்கு நான் CPU அலோகேட் பண்றேன் அப்படின்னா எடிட் செட்டிங்ஸ் போறேன்.
இந்த இருக்குல்ல CPU, நீங்க இந்த CPU ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. என்ன காரணம் 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னா, என்னோட ESXல 8 தான் இருக்குது. அதனால 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். உங்களோட ESXஐ if support maximum CPU, then you can able to assign 768 CPU in 7.0. ஒரு VMக்கு 768 CPU நீங்க அசைன் பண்ணலாம். இந்த இடத்துல 768 அசைன் பண்ணலாம். பட் 6.7ல நீங்க 256 வரைக்கும் அசைன் பண்ண முடியும். 6.7ல ஒரு VMக்கு. அதே மாதிரி RAM per VM, ஒரு VMக்கு RAM வந்து பாத்தீங்கன்னா 6.7ல 6TB தான் நீங்க அசைன் பண்ண முடியும். இப்ப சேம் இந்த எடிட் செட்டிங்ஸ்லயே மெமரின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, இந்த மெமரியில பாத்தீங்கன்னா 4 இருக்குது. இதுல போயிட்டு நான் இங்க மேக்சிமம் வந்து 6.7 இருந்தா என்னால 6TB தான் அலோகேட் பண்ண முடியும். 6TB தான் அலோகேட் பண்ண முடியும். பட் whereas 8.0 7.0ல என்னால 24 TB அலோகேட் பண்ண முடியும். பட் அந்த 24 TB உங்களுக்கு ESXi ஹோஸ்ட்ல இருக்கணும், பிசிக்கலா இருக்கணும். இருந்தா இங்க அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ 24 TB வரைக்கும் மேக்ஸிமம் நோட் பண்ணி. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இது சில டைம்ல கஸ்டமர் நம்மகிட்ட கேட்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து என்னோட VM வந்து Oracle VM, டேட்டாபேஸ் VM, எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிகரேஷன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம மெயில் பண்ணோம். the maximum configuration can be supported by the guest OS also. அந்த guest OS சப்போர்ட் பண்ணணும். அதை அப்போதான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து RAM இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் CPU இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு VMக்கு மேக்ஸிமம் RAM 24 TB வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தட்ஸ் இட். ஸோ மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். எல்லாமே இன்டர்வியூ பாயிண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்டர்வியூ பாயிண்ட்ஸ், அஸ் வெல் அஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல முக்கியமான தேவைப்படுற பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, எஸ். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனி டவுட்ஸ்? ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா வில் க்ளோஸ் த செஷன். நோ இஷ்யூஸ். அதே மாதிரி இதை நோட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் டிஸ்க் சைஸ் மேக்ஸிமம் 64 TB வரைக்கும் நம்மளால ஹார்ட்வேர் வெர்ஷனை விட்டுட்டேனே சார், இது முக்கியமான பாயிண்ட். மேக்ஸிமம் 64 TB 62 TB வரைக்கும் நம்மளால ஹார்ட் டிஸ்க் ப்ரொவைஷன் பண்ண முடியும். ஒரு VMக்கு மேக்ஸிமம் 64 TB ஹார்ட் டிஸ்க் ப்ரொவைஷன் பண்ணலாம். நோட் திஸ் பாயிண்ட். அடுத்து ஹார்ட்வேர் வெர்ஷன், இது முக்கியமான பாயிண்ட். ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து ESX vSphere vCenter 6.7ல 14, 7.0ல 17. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் வெர்ஷன் ஹார்ட்வேர் வெர்ஷன் 6.7ல வெர்ஷன் 14 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 7.0ல ஹார்ட்வேர் வெர்ஷன் 17 சப்போர்ட் பண்ணும். ஏன் ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து மாறுது அப்படின்னா, ஹார்ட்வேர் வெர்ஷன்ல தான் அந்த ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஹார்ட்வேர் வெர்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு வெர்ஷன் டு ஒரு இப்போ ESXi 6.7ல இருந்து 7.0 நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். 7.0 வந்து 8.0க்கு நான் ESXi அப்டேட் பண்றேன் அப்படின்னா அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து VM லெவல்ல பண்ணணும். VM ஹார்ட்வேர் வெர்ஷன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் முக்கியம்.